Good afternoon. இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியோட ஃபெயிலியர் புரியுதா? அடுத்து வந்து இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் மெயினாக அது எந்த காம்பினேஷன்ஸ் எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல். இந்த லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த linear combinations of atomic orbital. இந்த linear combinations of atomic orbital ரெண்டு atomic orbital ஒன்னோட ஒன்று சேரும்போது எந்த நேச்சரை வந்து ஃபாலோ பண்ணணும்னா வேவ் நேச்சரை வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? they are followed by the wave nature. சரிங்களா? wave nature அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரெண்டு atomic orbitals. இப்போ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இந்த wave nature அப்படிங்கிறது interference of wave ன்னு சொல்றோம். ரெண்டு ஒன்று தான். interference of wave nature அல்லது interference of wave எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? இந்த மாதிரியான கேட்டகரியை ஃபாலோ பண்ணி தான் ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து முதல்ல ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டால் தேவையான எக்ஸாக்ட் அல்லது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 2s ஆர்பிட்டால், இது 2p ஆர்பிட்டால் அண்ட் 3d ஆர்பிட்டால். இப்போ இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது. அதான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் சொல்லப்படுது. அப்போ எடுத்துக்கூடிய ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டாலோட எனர்ஜி அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கணும். அந்த ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒன்னோட ஒன்று சேரக்கூடிய பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். அது எந்த நேச்சரில் ஒன்னோட ஒன்று சேருது அப்படின்னா என்னது வேவ் நேச்சரை பேஸ் பண்ணி தான் சேரும். சரிங்களா? இப்போ நம்ம சிம்பிளாக அதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மூலமாக அது கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஒரு atomic orbital and different atomic orbital plus இது ஒரு atomic orbital. இப்போ ரெண்டு atomic orbitals எடுத்துக்கிறோம். இந்த atomic orbitals உடைய wave nature positive, இந்த atomic orbital உடைய wave nature positive. இந்த same phase overlap. இது பேர் என்னது? same phase overlap. அப்ப இது ஒரு positive, இது ஒரு atomic orbital, இது ஒரு atomic orbital. ரெண்டு atomic orbital உடைய நேச்சர் ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டலுடைய ஃபேஸ் வந்து சேம். அதாவது சேம் ஃபேஸ் ஓவர்லாப். வேலன்ஸ் பாண்ட் தியரி படி ரெண்டு சேம் ஃபேஸ் ஓவர்லாப் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் தான் ஒன்னோட ஒன்று சேரும். அப்படி ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் ஒன்னோட ஒன்று சேரும்போது ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் எப்படி எழுதலாம்? இப்போ இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் இதனுடைய வேவ் நேச்சர் எழுதலாம். கரெக்டுங்களா? இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல், இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல். சப்போஸ் இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல் உடைய வேவ் ஃபங்க்ஷன் psi1, இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல் உடைய வேவ் ஃபங்க்ஷன் psi2. ஏன்னா வேவ் நேச்சர் பேஸ் பண்ணி என்ன பண்ணுது? ஒரு ஆர்பிட்டல் இன்னொரு ஆர்பிட்டல் கூட சேருது. அப்படி சேரும்போது நமக்கு ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் psi1 plus psi2 வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஓவரால் psi1. கரெக்டா? இப்போ ரெண்டு சேரும்போது இங்க ஒரு ரீஜன் ஃபார்ம் ஆகுதா? இந்த ரீஜன் பேர் என்னது? இந்த ரீஜனுடைய நேச்சர் என்னது? இப்போ ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் இண்டிவிஜுவல் ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் சேம் எனர்ஜி இருக்கக்கூடிய ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரீஜன் வந்து இன்டர் நியூக்ளியர் ரீஜன். இந்த ரீஜன் பேர் வந்து அதாவது மீனிங் என்ன? இது எப்படி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம்? அதுக்காக அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளஸ் இன்னொரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேம் ஃபேஸ் ஓவர்லாப். ஒரு பாசிட்டிவ் கூட சேரலாம், அதுக்கு பேர் சேம் ஃபேஸ் ஓவர்லாப் தான். ஒரு நெகட்டிவ் கூட சேரலாம், அதுக்கு பேர் என்னது? சேம் ஃபேஸ் ஓவர்லாப். அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப்னு சொல்றோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ப்ளஸ் கூட சேரும்போது அதனுடைய ஆம்ப்ளிடியூட் அதிகமாகும், மைனஸ் கூட சேரும்போது அதனுடைய ஆம்ப்ளிடியூட் அதிகமாகுது. இதுதான் இன்டர் நியூக்ளியர் ரீஜன் சொல்லக்கூடியது. அப்போ இன்டர் நியூக்ளியர் ரீஜன்ல எங்கெல்லாம் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுதோ இட் இஸ் கால்ட் அதுக்கு பேர் என்னது? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஏன் இதை வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்றோம்? இப்போ இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், இது ஒரு இண்டிவிஜுவல் நியூக்ளியை, இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், இதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் நியூக்ளியை இருக்கும். பட் ரெண்டு சேர்ந்தது ஒரு மாலிகுலர். இப்போ இது வந்து பாலி நியூக்ளியர். கரெக்டா? இது ஒரு பாலி அட்டாமிக் மாலிகுலர். இப்போ இந்த ரீஜன்ல இந்த நியூக்ளியஸுடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த நியூக்ளியஸ்க்குடைய சார்ஜ் வந்து என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ ரெண்டு சேரும்போது இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. இந்த நியூக்ளியஸ் இங்க ஒரு அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணும், இந்த நியூக்ளியஸ் இங்க ஒரு அட்ராக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணும். ரெண்டு ஆர்பிட்டாலுக்கு ஒரு நியூக்ளியஸ் இன்னொரு எலக்ட்ரான்ஸ் கூட அட்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணுது. அட்ராக்ஷன் அப்படின்னா மீனிங்
ரெண்டு பேருக்கு ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அதான் மீனிங். ஆமா இல்லையா? அட்ராக்ஷன் என்ன, ரிப்பல்ஷன் என்ன? இப்ப ரீஜன் வந்து இது ஒரு பாசிட்டிவ், இது ஒரு வேவ் நேச்சர், ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல். அதே எனர்ஜி இருக்கக்கூடிய இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டல் கூட சேரும்போது ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல அதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. எப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும்? இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு பி ஆர்பிட்டல் இன்னொரு பி ஆர்பிட்டல் கூட சேரும்போது இந்த பி ஆர்பிட்டல் பாசிட்டிவ், இன்னொரு பி ஆர்பிட்டல் பாசிட்டிவ், இதனுடைய சைஸ் எவ்வளவு சைஸ் இருக்குன்னா இதனுடைய சைஸ் எவ்வளவு, ரெண்டு சேரும்போது இந்த சைஸ் என்ன ஆகும்? அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி பாசிட்டிவ் நேச்சர் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா, அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகக்கூடிய பிளேஸ் பேர் தான் அது இன்டர் நியூக்ளியர் ரீஜியன். அந்த ரீஜியன் பேர் என்னது? இன்டர் நியூக்ளியர் ரீஜியன். ஏன் இன்டர் நியூக்ளியர் ரீஜியன்னா ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கு இடையே வந்து ஒரு என்னது, ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக கிரியேட் ஆகுது. அந்த ரீஜன் பேர் என்னது? இன்டர் நியூக்ளியர் ரீஜன். ஐஎன் இப்படி சொல்லுவாங்க, இன்டர் நியூக்ளியர் ரீஜன். ஐஎன்ஆர் அப்படின்னா இன்டர் நியூக்ளியர் ரீஜன் அர்த்தம். சரிங்களா? அப்ப இன்டர் நியூக்ளியர் ரீஜன்ல எந்த அளவுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இந்த நியூக்ளியஸுக்கும் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டிக்கும் ஒரு விதமான அட்ராக்ஷன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கும் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டிக்கும் ஒரு அட்ராக்ஷன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன அதிகமாகுது? அட்ராக்ஷன் என்ன ஆகுது? அதிகமாகுது. அப்ப அட்ராக்ஷன் அதிகமாகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? ரிப்பல்ஷன் போயிடுது. அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எதுக்கான கண்டிஷன்? பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன் பேர் தான் அது அட்ராக்ஷன். கரெக்டா இல்லையா? அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பாண்ட் ஃபார்மேஷன், அதாவது பாண்ட் ஃபார்மேஷனுக்கான ஒரு கண்டிஷன். ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அங்க எனர்ஜி ரிலீஸ் பண்ணுமா, எனர்ஜி அப்சர்வ் பண்ணுமா? எனர்ஜி ரிலீஸ் பண்ணாதான் அது பேர் என்னது? இப்போ ஒரு சோடியம் Na+ and Cl+ ரெண்டு சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்? NaCl ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். அப்ப எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். எனர்ஜி ரிலீஸ் பண்ணாதான் அது பேர் என்னது? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது எப்பெல்லாம் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குதோ அங்கெல்லாம் என்ன ரிலீஸ் ஆகும்? எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ எதுக்கான கண்டிஷன் அப்படின்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கான கண்டிஷன். இட் இஸ் கால்ட் த பாண்ட் ஃபார்மேஷன். இட் இஸ் கால்ட் த பாண்ட் ஃபார்மேஷன். சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்ப எப்பெல்லாம் இன்டர் நியூக்ளியர் ரீஜன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுதோ அப்பெல்லாம் அந்த நியூக்ளியஸுக்கும் அந்த இன்டர் நியூக்ளியர் ரீஜன்ல இருக்க எலக்ட்ரானுக்கும் என்ன அதிகமாகும்? ஒரு விதமான அட்ராக்ஷன் அதிகமாகும். அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பாண்ட் ஃபார்மேஷனுக்கான மெயின் கண்டிஷன். அப்ப எங்கெல்லாம் அட்ராக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். எங்கெல்லாம் பாண்ட் ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் என்ன ரிலீஸ் ஆகுது? எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எனர்ஜி ரிலீஸ் பண்ணா என்ன அர்த்தம்? அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் கால்ட் த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இட் இஸ் ஆல்சோ கால்ட் த கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப். அதுக்கு பேர் என்னது? கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப், சேம் ஃபேஸ் ஓவர்லாப். சொல்ல பாயிண்ட் புரியுதா?